நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த நாமத்தால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இம்மாத வாக்குத்தத்தமாய் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்த பகுதி சங்கீத புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 27 1வது வசனம். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? வசனத்தின்படியே கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமும் ரட்சிப்பும் ஜீவனின் பலனாயிருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். உலகமெங்கும் இயேசு கிறிஸ்துவின் பவனியை சிறப்பாக குறித்தோலை பிடித்து ஓசன்னா பாடி முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா ஓசன்னா என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஆர்ப்பரிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை தேவன் இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார். ஓசன்னா என்றால் எல்லாருக்கும் தெரியும். அதன் அர்த்தம் இப்போது ரட்சியும், இப்போது ரட்சியும். இந்த வசனம், இந்த வார்த்தை, ஓசன்னாவின் இந்த வார்த்தையானது இன்னொரு காலத்தில் நமக்கு அது ரட்சிப்பாய் கர்த்தர் மாற்றி அதை ஆசீர்வதித்து அந்த வார்த்தையின் பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். அதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். ஓசன்னா என்றால் இப்போது ரட்சியும், ரட்சியும், ரட்சியும். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு 21 முதல் 9 வரைக்கும், மார்க்கு 11ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும், யோவான் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம் முதல் 15வது வசனம் வரைக்கும் ஆண்டவருடைய பவனியை குறித்து, இந்த குருத்தோலை ஞாயிறை குறித்து, இந்த ஓசன்னாவை குறித்து கூறப்பட்டுள்ளது. ஆனால் மத்தேயு 21 9 15, மார்க் 11 10, யோவான் 12 13 இந்த இடத்திலே ஓசன்னா என்கிற வார்த்தைகள், ஜனங்கள் முழங்கி அந்த வார்த்தைகள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தம் வாழ்வில் நடக்கப் போவதை குறித்து பல வசனங்களில் அவரே கூறியுள்ளார், அவரே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்றார், ஆண்டவர் ஒரு இரட்சகர் என்பதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால்தான் ஓசன்னா இப்போது ரட்சியும். ரட்சிப்பை இழந்தவர்கள், பாவத்தினாலும் சாபத்தினாலும் நிறைந்தவர்கள், கண்ணீர் வடிக்கிறவர்கள், வேதனைப்படுகிறவர்கள், துக்கத்தில் இருக்கிறவர்கள், ஒருவேளை உலகத்தின் எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து தனித்து விடப்பட்டவர்களாய் காணப்படுகிறவர்கள், இப்போது ரட்சியும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அருகில் நின்று ஆண்டவரே ரட்சியும், ஆண்டவரே ரட்சியும், ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து பரலோகத்திலே அவர்களை ஒரு சாட்சியாக வைக்கிறார். அதன் அர்த்தம் என்னவென்றால், மரண பர்யந்தம் வரைக்கும் இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே எங்களை ரட்சியும், இயேசுவே எங்கள் குடும்பத்தை ரட்சியும், ஓசன்னா 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 என்று அனுதினமும் இந்த தேசத்திலே ஜீவனுள்ள நாளெல்லாம் நாம் புலம்பிக் கொண்டிருந்தோம் என்றால், பரலோகத்திலும் ஒரு நாள் அந்த ரட்சிப்பை நாம் பார்க்க முடியும். இரட்சகரோடு இணைந்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த வேதாகமத்திலே லூக்கான சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர், ரட்சிக்கக்கூடியவர், ஓசன்னா இப்போது ரட்சியும், உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அதே போல 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஓசன்னா, ரட்சிக்கிறவர் உலகத்தில் வந்தார். முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று. அந்த இரட்சகர் எதற்கு வந்திருக்கிறார் என்றால், நம்மை ரட்சிக்கும்படியாய் இந்த உலகத்திலே அவர் அவதரித்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த ஜனங்கள் உணர்ந்து ஓசன்னா ஓசன்னா என்று சொன்னார்களா, உணராமல் சொன்னார்களா என்று புரியவில்லை. ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் அனுதினமும் நம்முடைய ஜெபத்தில் ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே இப்போது என்னை ரட்சியும், ஆண்டவரே இப்போது என்னை பாதுகாத்து கொள்ளும், ஆண்டவரே. நான் பாடணும் இல்லை, நீரே என் இரட்சகர், நீரே என் பரிகாரி,
என் தேவைகளை அறிந்து தருபவர், எனக்காக யாவற்றையும் சிருஷ்டிக்கிறவர், இப்படிலாம் நம்ம பாடணும். ரட்சிப்பு ஒரு மனிதனுடைய சரீரத்தில் மட்டுமல்ல, அவன் இரத்தங்களிலே ஊறி இருக்குமாயின் அவன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவான், ஆண்டவரே இப்போது ரட்சியும், ஓசன்னா ரட்சியும். இந்த தேவ செய்தியை 2 பகுதிகளாக பிரித்து இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்குள்ள வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு 11 1 3 வரைக்கும். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகே பெத்தானியா என்றால் அத்திப்பழத்தின் வீடு என்னும் ஊர்களுக்கு வந்தபோது இயேசு தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் எறியாத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். 3வது வசனம், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவார் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். கிராமத்துக்கு போங்க. கிராமத்தில் கழுதை குட்டி கட்டி இருக்கும். நகரத்திலேயும் அந்த நாளிலே கழுதையை உபயோகப்படுத்தினார்கள். ஆனால் ஆண்டவர் எருசலேமுக்கு போகிறார். போவதற்கு முன்பாக பெத்தானியா ஊருக்கு, அந்த கிராமத்துக்கு போங்க. கிராமத்தில் ஒரு கட்டப்பட்ட ஒரு கழுதை இருக்கும். அது கட்டப்பட்ட ஒரு கழுதை. ஆண்டவர் விரும்புவது அந்த கட்டி இருக்கிற கழுதையை தான் ஆண்டவர் விரும்புகிறார். கட்டவிழ்க்கிற வேளையில் இது யாருக்கு வேணும் கேட்டால் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இந்த உலகத்திலும் கூட அநேக காரியங்களிலே மனிதர்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். எந்த நிலைமையில் அவர்கள் காணப்படுகிறார்கள் என்று நினைப்போம் என்றால் பாவத்தினால், சாபத்தினால், நிந்தை, அவமானத்தினால், வேதனையினால, வியாதியினால கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறார்கள். இவர்களை கட்டவிழ்க்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்து பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்திலே வந்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா கட்டுகளையும் அவிழ்க்கும்படியாய்த்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். சொல்லி இருக்கலாம் ஆண்டவர், அங்கு நீங்கள் போங்க, ஒரு வீட்டில் ஒரு கழுதை இருக்கும், அந்த கழுதையை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். இது கட்டப்பட்ட ஒரு கழுதை. இன்றைக்கும் கூட கட்டப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கும்படியாய்த்தான் ஆண்டவராகிய இயேசு வந்தார் என்று விசுவாசிக்கிறவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், ஓசன்னா என்று சொல்வார்கள். இப்போது ரட்சியும் ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. ஒரு சின்னதோ ஒரு பெரியதோ மன சஞ்சலத்தை கொடுக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, வேதனையை கொடுக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு சம்பவமாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் மனிதர்களால் படுகிற நிந்தனை, அவமானம், வேதனையாக இருந்தாலும் சரி, அதில் கட்டப்பட்ட ஒரு மனிதன் காணப்படுவான் என்றால் அவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, அன்றைக்கு அந்த கழுதையை கட்டவிழ்த்தது போல என் நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது, என்னை ரட்சியும் ஆண்டவரை என்று கேட்கிற வேளையில் கர்த்தர் நிச்சயமாய் அந்த கட்டுகளை அவிழ்த்து வர வல்லவராய் இருக்கிறார். கட்டுகளை அவிழ்த்த கழுதைக்க நிலைமையை பார்க்கிற வேளையில் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அந்த குட்டியை கொண்டு வந்து, அந்த கழுதை குட்டியை கட்டவிழ்த்து கொண்டு வந்து இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். இதோடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்று சொல்வோம் என்றால், ஆண்டவருக்கு முன்பாய் ஒரு மனிதன் வருகிற வேளையில் கர்த்தர் அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து, அந்த இக்கட்டுகளை அவிழ்த்து, அவனுடைய எல்லா காரியங்களையும் அப்புறப்படுத்திவிட்டு ஆண்டவர் அந்த மனிதனை அவருக்கு சொந்தமாக இருக்க அந்த இருதயத்திலே தேவன் வாசம் செய்கிறார், அவனுக்குள் வாசம் செய்கிறார். கழுதை குட்டியின் மேல் அமர்ந்தது போல ஆண்டவர் அந்த மனிதனுக்குள் அமர்ந்து கிரியை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு ஆமேன். ஆண்டவருக்கு சொந்தம். இதுவரைக்கும் அவன் ஆண்டவருக்கு சொந்தம் அல்ல. அந்த கழுதை குட்டியை போல அவன் எங்கேயோ அலைந்து திரிகிறான்,
ஏதோ செய்கிறான், என்னதையோ பார்க்கிறான். இன்றைக்கும் கூட, இந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டவரை தேடி வர வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்பட வேண்டும், நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், என் வாழ்க்கை திருந்த வேண்டும், நாம் மனம் மாற வேண்டும், ஆண்டவரே என்னை நீ ரட்சிக்க வேண்டும் என்று மனிதன் விரும்பாததன் நிமித்தம் அவன் அலைந்து திரிகிறான். எங்கெல்லாமோ போகிறான், அதுக்கெல்லாம் டைம் இருக்குது. ஆனால் 2 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாய் காத்திருக்க மனுஷனால் முடியவில்லை. காரணம், கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. பிரியமானவர்களே, ஆண்டவர் வாசம் செய்ய உன்னை விரும்புகிறார், உன்னை நேசிக்கிறார். ஆண்டவர் உன்னிடத்துக்குள் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனால்தான் கழுதை குட்டி வந்தவுடனே அதில் ஏறி அமர்ந்து விட்டார். நீ கட்டப்பட்டிருந்த உன்னை கட்டவிழ்த்து நீ ஆண்டவரிடத்துக்கு முன்பாய் வருகிற வேளையில், ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாய் வருகிற வேளையில் கர்த்தர் உன் இருதயத்திலே வாசம் செய்ய விரும்புகிறார். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுவிட்டேன், நான் ஞானஸ்நானம் பெற்றுவிட்டேன் என்று சொல்லிவிட்டு கட்டவிழ்க்கப்படாத ஒரு கழுதையைப் போல சுற்றி கொண்டு இருந்தோம் என்றால் கடைசி நாளிலே கதற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். கதறிக்கொண்டுதான் இருக்கிறாள் என்று அநேகர். இதன் முதல் பகுதி அதைத்தான் விளக்குகிறது. நீ ஆண்டவரை தேடி வருவாய் என்றால் கர்த்தர் உனக்குள்ளே, உன்னிடத்துக்குள்ளே வாசம் செய்ய அவர் விரும்புகிறார். உலக பிரகாரமான காரியங்கள் 2 மணி நேரம், 3 மணி நேரம், இல்லாவிட்டால் ஒரு நாள் முழுவதும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனால் பரம சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே காணப்படுவாய் என்றால், இன்றைக்கு ஓசன்னா, இப்போது ரட்சியும் ஆண்டவரை என்று கூப்பிடுவாய் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் உன்னை ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். மரண தருவாயிலும் கூட ரட்சியும் ஆண்டவரே என்று வாழ்நாள் முழுவதும் கதறிக்கொண்டிருந்தவர்கள் மரண தருவாயிலும் கூட ரட்சியும் என்று சொல்கிற வேளையிலே கர்த்தர் அவர்களுக்கு ஆயுசு காலத்தை நீட்டி கொடுத்திருக்கிறார். மறுபடியும் எழுப்பி அவரை நடக்க பண்ணி இருக்கிறார். இது கர்த்தருடைய சித்தம். அவர் 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற ஒரு தேவன், தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு இறங்குகிற தேவன். தன் கருத்தினால் உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு அவர் இறங்காமல் இருப்பாரோ? தன்னுடைய சுவாசத்தை கொடுத்து ஜீவ சுவாசத்தை அவன் பெற்றுக்கொள்ளும்படியாய் அனுக்கிரகம் செய்தவர் அவனுக்கு இறங்காமல் இருப்பாரோ? ஓசன்னா, இப்போது ரட்சியும் ஆண்டவரே. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் தங்கள் ஜீவிய காலம் முழுவதும் அனுதினமும் இயேசுவே எங்களை ரட்சியும், ஓசன்னா இப்போது ரட்சியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் தேவன் பரம ஈவை, பரலோக ஈவை அவர்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவர்கள் இந்த உலகத்திலும் பரலோகத்திலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படும்படியாய் கர்த்தர் வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். இயேசுவின் போதனைகளிலும், இயேசுவின் அற்புதங்களிலும், இயேசுவின் உவமைகளிலும் அநேக ரகசியங்களை அவர் வெளிப்படுத்தி உள்ளார். அந்த ரகசியங்கள் முழுவதும் பரிசுத்தவான்கள் மூலமாய், வேத ஆராய்ச்சியாளர்கள் மூலமாய், தீர்க்கதரிசிகள் மூலமாய் வெளிப்பட்டிருக்கிறது, வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில், இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுவரையிலும் இயேசு எந்த மிருக ஜீவன்களையும் தனக்கு உபயோகப்படுத்தினது கிடையாது. ஆண்டவர் எந்த மிருகத்தை உபயோகப்படுத்தினது கிடையாது. இன்றைக்கு மனிதனாகிய உன்னை, தன் கரங்களால் உருவாக்கப்பட்ட உன்னை, ஜீவ சுவாசத்தை கொடுத்த உன்னை கர்த்தர் உபயோகப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் வாசம் செய்ய விரும்புகிறார். ஒரு இடத்தை கர்த்தர் கேட்கிறார், அது இருதயம்தான். அந்த இருதயம் சுத்தமாக இருக்கும் என்றால், அது ரட்சிக்கப்பட்ட இருதயம் என்றால் ஆண்டவருக்கு அந்த இருதயத்தை கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கட்டப்பட்ட ஒரு மனிதனாகிய நீ உன்னை இயேசுவிடம் கட்டவிழ்த்து கொண்டு வருகிற வேளையில் முழுமையாய் அவரிடம் உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் சுத்தம் உள்ளவராயிருக்கிறார். இயேசுவை உன் ஜீவிய காலம் முழுவதும் சுமக்கிறவனாய் நீ காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உன் கருத்திலே குருத்தோலை இருக்கலாம். குருத்தோலையின் அர்த்தம் என்னவென்றால், ஏசாயா 53:2 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 அதிகாரம் 2வது வசனம். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். ஆமேன் சொல்லுவோமா? குருத்தோலையின் அர்த்தம், ஆண்டவர் இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும்
அந்த ஏற்றுக்கொண்ட இப்பொழுது ரட்சியம் என்று சொன்னானே அந்த மனிதனுக்கு முன்பாக கர்த்தர் எழும்புகிறார். ஆமேன். குருத்தோலையின் அடையாளம் அதுதான். கட்டப்பட்ட மனிதனே, இதுவரைக்கும் உனக்கு ஒரு புகலிடமும் இல்லை, அடைக்கலமும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீ எங்கேயோ எதையே போல ஜீவித்து கொண்டிருந்தாய். வாழ்க்கையில் ஒரு முடிவை தேடிக்கொண்டிருந்தாய். ஆனால் உன் அவிழ்த்த பிறகு உன் கருத்தில் ஒரு குருத்தோலை இருக்கிறது. நீ வழிநடுக சொல்லிக் கொண்டிருக்கிறாய், ஓசன்னா இப்போது இரட்சியும் ஆண்டவரே, ஓசன்னா ஓசன்னா என்று குருத்தோலை பிடித்து கொண்டிருக்கிறாய். அந்த குருத்தோலை இளங்கிளையை போல, குருத்து ஓலை இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் கர்த்தர் உனக்கு முன்பாக எழும்புகிறார். உன் சத்தத்தை கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறார், கேட்கிறார். இப்போது ரட்சியும், இப்போது ரட்சியும், ஓசன்னா 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 என்று சொல்லுகிற வேளையிலே கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்கிறார். சத்தத்தை கேட்டு உனக்கு முன்பாக அவர் எழும்புகிறார். ஆமேன். நீ ஆண்டவரை கூப்பிடாதபடினால நீ கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டாய். நான் பார்த்துருவேன், நான் செஞ்சிருவேன், நான் முடிச்சிருவேன், எல்லாத்திலையும் நான் நான் நான். இப்பொழுது கட்டவிழ்த்த பிறகு எல்லாமே நீர்தான் ஆண்டவரே, எல்லாம் நீர்தான் ஆண்டவரே. இப்போது ரட்சியும், எல்லாம் நீர்தான் ஆண்டவரே. எனக்கு முன்பாக நீர் எழும்பி இருக்கிறீர், நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஓசன்னா இப்போது ரட்சியும் என்கிற சத்தம் எப்பொழுதும் உன் வாயிலிருந்து துவனித்து கொண்டே இருக்க. ரட்சிக்கப்பட்டவனாய் காணப்பட்டாலும், அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் காணப்பட்டாலும், ஒருவேளை ஆவியின் வரங்களால் நிரம்பப்பட்டவனாய் காணப்பட்டாலும் உன் வாயிலிருந்து துவனிக்க வேண்டிய வார்த்தை ஓசன்னா இப்போது ரட்சியும் ஆண்டவரே, இப்போது ரட்சியும் ஆண்டவரே துவனித்து கொண்டிருப்பாய் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் சுத்தம் உள்ளவராயிருக்கிறார். இன்னொன்று பாருங்க, ஏன் ஓசன்னா ஓசன்னா இப்போது ரட்சியும் இப்போது ரட்சியும் நம்ம என்ன எதுக்கு சொல்லணும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜான் சாப்டர் 16 verse 33. ஜான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உபத்திரவத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இருந்தார்கள். இருந்தபடினால்தான் ஆண்டவரை பிடித்து சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையில் அறைந்து அவரை அடக்கம் பண்ணின பின்பு நினைத்தார்கள் இதோடு ஆண்டவருடைய வரலாறு, இயேசுவின் சரித்திரம் இதோடு முடிந்தது என்று நினைத்தார்கள். ஆனால் அவரோ மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொன்னவர் மரணத்தை ஜெயித்தார். நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏன் ஜீவிய காலம் முழுவதும் இயேசுவே ரட்சியும் ஓசன்னா ஓசன்னா சொல்லணுமா? சொல்லணும். ஏன்னா நீ இந்த உலகத்தில் ஜீவிக்கிறாய். உலகத்தில் உனக்கு உபத்திரவம் உண்டு. நான் சொல்லுகிறேன், நீ திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். வழிகாட்டியாய் சொல்லுகிறார், நமக்கு போதிக்கிறார். உபத்திரம் உனக்கு உண்டு, நான் உலகத்தை ஜெயித்த போல நீயும் உலகத்தை ஜெயிப்பாய். ஒரு ஆமென். நீயும் உலகத்தை ஜெயிப்பாய். ஓசன்னா என்பதன் ரகசியம் இப்பொழுது எல்லாருக்கும் புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்கள் வாயிலிருந்து இந்த வார்த்தை தொனிக்கிற வேளையிலே இரட்சகர் உங்களை தேடி வருவார், உங்களை ரட்சிப்பார். நான்காவதாக, கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். விசுவாசத்தோடு ஓசன்னா இப்பொழுது எங்களை ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லுகிற வேளையில் இயேசு வந்திருக்கிறார், நீ இயேசுவை ஸ்தோத்தரிப்பாய். மறுபடியுமாய் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொள். முதலாவது இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, உன் கருத்தில் உள்ள குருத்தோலை போல இயேசு உனக்கு முன்னே செல்வார், உனக்கு முன்னே எழும்புவார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கிற உங்களை, மூன்றாவதாக ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கிற உங்களை சகல உபத்திரவத்திலிருந்தும் இயேசு ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். இயேசு ரட்சிப்பார். நான்காவதாக, இயேசுவை நீ ஸ்தோத்தரிப்பாய். ஆமேன், ஆமேன். கர்த்தர் அப்படியே உங்களை நடத்துவாராக. இனி இரண்டாவது பகுதிக்காக வருகிறேன். இந்த உலகத்திலே ஓசன்னா இயேசுவே என்னை ரட்சியும் என்று சொன்ன ஜனங்கள் இன்னொரு இடத்திலையும் குருத்தோலை பிடித்து கொண்டு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறார்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள்.
இன்னொரு இடம், இன்னொரு தேசம். இந்த வாழ்கிற தேசம் அல்ல. இந்த தேசத்தில் பூமி உனக்கு நல்ல பலனை கொடுக்கும். இன்றைக்கு வாசித்தோம் அல்லவா, நீ சமாதானமாக இருப்பாய், சந்தோஷமாக இருப்பாய், எதற்கு நீ பயப்பட மாட்டாய். ஏனென்றால் ஓசன்னா அந்த வார்த்தை உன் வாயிலே இருக்குமாயின் இப்போது ரட்சியம் என்று நீ சொல்லிக் கொண்டிருப்பாய் என்றால், நான் முன்பு சொன்னது போல இயேசுவை சுமந்திருக்கிற இயேசு உன் கருத்துள்ள குருத்தோலை இயேசு உன்னோடு இருக்கிறார் என்பதற்கு, உன் செல்கிறார் என்பதற்கு அடையாளமாய் ஆர்ப்பரிக்கிற உன்னை உபத்திரத்திலிருந்து கர்த்தர் விடுவித்து ஸ்தோத்தரிக்கும்படியாய் கிருபை செய்வார். இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரைக்கும். ரெவலேஷன் வேதத்தில் கடைசி புஸ்தகம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9லிருந்து 12 வரைக்கும் உள்ள வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். வாசிப்பது யாராவது வாசிங்க அதை. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பலவிதமான பாஷை பேசுகிறவர்களும் ஒருவரும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். பரலோகத்தில் உள்ள காட்சியைத்தான் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஜனங்கள் பாருங்க, சகல ஜாதி, சகல கோத்திரம், சகல பாஷைகளை பேசுகிறவர்கள், எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கியை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஆமேன். நிற்க கண்டேன். இவர்கள் யார்? இப்பொழுது ரட்சியும் ஆண்டவரை என்று முழங்கின ஜனங்கள் மட்டுமல்ல, ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீர்கள் என்றால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 7:14. அதற்கு நான், ஆண்டவனே உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆமேன், ஆமேன். மட்டுமல்ல, கடைசி 17வது வசனத்தின் கடைசி பகுதி, இவருடைய கண்ணீர் யாவையும் இந்த உலகத்தில் பாடு உபத்திரவம் எல்லாம் அனுபவித்தும் கூட இந்த உலகத்தோடு உலகமாய் மடியாமல் பரலோக தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஆமேன். எவ்வளோ ஒரு அருமையான, இத்தனை ஜனங்கள் எங்கிருந்து வந்தாங்க? இவங்க தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஓசன்னா இப்பொழுது ரட்சியம் என்று உபத்திரவத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில், அழகாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், எல்லாத்தையும் அனுபவித்தவர்கள். ஆனாலும் கூட அந்த ரட்சிப்பின் தேவனை இவர்கள் மறக்கவில்லை. இப்போது ரட்சியம் என்று சொன்ன ஆண்டவர் இவர்கள் உபத்திரவத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்றி போட்டு இவர்கள் கண்ணீரை துடைத்து இவருடைய பரலோகத்தில் நிறுத்தி இருக்கிறார். இவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்கள் அங்கிகளை இயேசுவின் இரத்தத்தால் தோய்த்து வெளுத்தவர்கள், அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தவர்கள். ரட்சியும் ஆண்டவர் என்று சொல்ல 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 அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் அவர்கள் மேல் இறங்குகிறது. அந்த பாவ கரைகள் நிறைந்த, சாப கரைகள் நிறைந்த, பொல்லாங்களுடைய கிரிகள் நிறைந்த அந்த அழுக்கான கந்தை, நிந்தனை, வேதனை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு ஆட்டுக்குட்டியாவுடைய இரத்தத்திலே அவரை தோய்த்து வெளுத்தவர் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மிகுந்த உபத்திரவத்தில் வந்தவங்க. ஆண்டவர் அதான் சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நீங்கள் திடன் கொள்ளுங்க, திடன் கொண்டீங்கன்னா பரலோகத்தில் இருப்பீங்க. நான் உலகத்தை
ஜெயித்தேன், ஜெயித்தேன். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஏன் ஆண்டவர் பார்த்தும் பாராத மாதிரி இருக்கிறாரு, இதிலிருந்து எனக்கு விடுதலை இல்லையா? நீ உலகத்தை பார்க்காத, நீ ஆண்டவரை நோக்கிப்பார். இப்போது ரட்சியும், இப்போது ரட்சியும், இப்போது ரட்சியும் புலம்பிக் கொண்டே இருப்பாய் என்றால் குருத்தோலை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கும்படியாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார். இங்கே எனக்கு குருத்தோலை பிடிக்க முடியலை ஆண்டவரே, நான் வெளியே செல்ல முடியலை ஆண்டவரே, நான் அவமானத்தால் நிந்தனையினால் நான் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன் கர்த்தாவே, என்னை விடுவிப்பார் யாரும் இல்லை, விடுவிப்பார் ஒருவர் இருக்கிறார், விடுவிக்க ஒருவர் இருக்கிறார், அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார், அவர் ஜீவனுள்ள இயேசுவாய் இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் உனக்காக நான் உயிரோடு இருக்கிறேன். இந்த குருத்தோலை ஞாயிற்று குருத்தோலை பிடித்து பவனி செல்லலாம், ஓசன்னா பாடலை பாடலாம், ஆனால் ரட்சிப்பின் தேவன் உனக்குள் இருக்கிறாரா? அதான் முக்கியம். இருக்கிறாரா? உன் கரத்தில் இருக்கிற அந்த குருத்தோலையை போல இயேசு உனக்கு முன் செல்லுகிறாரா? இளங்கிளையை போல அவர் உனக்கு முன் செல்லுகிறாரா? ஓசனா என்று ஆர்ப்பரிக்கிற உன்னை சகல உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் விடுவித்திருக்கிறாரா? கூட்டத்தோடு கூட்டமா போகிறீங்க. இன்றைக்கு ஒரு பூர்ண சமாதானத்தோடு நீ போகிறாயா? சந்தோஷத்தோடு நீ போகிறாயா? அங்கே இருக்கிற மூப்பர்கள் கேட்கிறான், இந்த வெள்ளையங்கி தரித்திருக்கிற இவர்கள் யார் என்று. அதற்கு விளக்கம் அழகாய் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அதற்கு? நான் ஆண்டவனே, அது உமக்கே தெரியும், மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். இன்றைக்கு ஒருவேளை இந்த தேவ செய்தியை கேட்கலாம், உபத்திரவத்தில் இருக்கிறேன் என்றால் நீ மகிழ்ந்து பாடக்கூடிய ஒரு நாள் சமீபமாயிருக்கிறது. அந்த நாளில் குருத்தோலையை பிடித்து நீ தேவனுக்கு முன்பாக அந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியமும் நீ மறந்து போவாய். ஆனால் பார்க்கிறவருக்கு முன்பாக நீ மகிழ்ந்து ஆர்ப்பரிப்பாய், பார்க்கிறவரை நீ துதித்து கொண்டிருப்பாய். சொல்லப்பட்டிருக்கிறது 11வது வசனம், தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களின் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு ஆமேன். என்னென்ன கொடுக்குறாங்க பாருங்க ஆண்டவருக்கு. எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களும் உண்டாவதாக ஆமேன் என்றார்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? ஐயோ, எவ்வளோ உபத்திரவம், எவ்வளோ வேதனை அனுபவிக்கிறேன், எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறேன், என் கரத்தில் எதுவுமே இல்லை, நான் இல்லாதவனைப் போல இல்லாதவளைப் போல காணப்படுகிறேன், சுற்றிலும் பகைஞர் இருக்காங்க, சுற்றிலும் சத்துரு இருக்கிறாங்க. இந்த கிரியைகளை எல்லாம் கர்த்தர் அடியோடு ஒழித்து நிர்மூலமாக்கி உன் வாய் புலம்பும்படியாய் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும். இங்க ஓசன்னா 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 என்று புலம்பிக் கொண்டிருந்தாயே, ரட்சியும் 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 என்று புலம்பிக் கொண்டிருந்தாயே, கர்த்தர் ரட்சித்தார் அல்லவா? அங்கே நீ சொல்ல வேண்டிய காரியங்கள் இதுதான். இந்த 12வது வசனத்தை மனசில் வச்சுக்கோங்க, ஜெபத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கு துதி உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும், கனம் உண்டாகட்டும், வல்லமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், சதா காலங்களில் உண்டாவதாக என்று சொல்லி துதித்தார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். இதுதான் இந்த குருத்தோலை ஞாயிறின் அனுபவம் நமக்கு மாறட்டும். சகோதர சகோதரியே, குருத்தோலை இங்கு மட்டுமல்ல பரலோகத்திலும் பிடித்து இயேசுவை ஸ்தோத்தரிக்க ஆயத்தமாகு. நீ ஆயத்தப்படு. கொஞ்சம் வெளியே வா, கொஞ்சம் வெளியே வா. இயேசுவை ரட்சியும். எனக்கு இருக்கிறதெல்லாம் போதும், என் காலங்களுக்கு போதும், என் பிள்ளைகளுக்கு போதும். ஒரு நாளில் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை மாறாது. ஆனால் இவைகளெல்லாம் ஒளிந்து போகும். உன்னை விட்டு எடுபடும். சம்பாத்தியம் மறைந்து போகும். இனஜன பந்துக்கள் உன்னை விட்டு போய்விடுவார்கள், சுற்றத்தார் போய்விடுவார்கள். ஆனால் உனக்காய் பரிதபிக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரே சொன்னார், நான் ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறேன் என்று. ஒரு 3 நாள் சாப்பாடு இல்லையா, அதனால பரிதபித்தாராம்.
ஆனால் எத்தனை வருஷங்களாக நீ பாடுபட்டு வேதனைப்பட்டு அழுது கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாயே. உனக்காக எத்தனையோ காரியங்களுக்காய் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயே. எத்தனையோ வருஷங்களாய் கர்த்தர் உனக்காகவும் பரிதபித்து கொண்டிருக்கிறார். உன் சிறையிருப்பை மாற்ற, உன்னை ஆசீர்வதிக்க இந்த காலை வேளையிலே கர்த்தர் விரும்புகிறார். இப்போது ரட்சியும் ஆண்டவரே, மரண பர்யந்தம் வரைக்கும் நான் உம்மோடு கூட இருப்பேன் ஆண்டவரே. அதன் பிறகு பரலோகத்தில் ஆண்டவர் இந்த சிங்காசனத்துக்கு முன்பாய் உமக்கு முன்பாய் நான் வருவேன் ஆண்டவரே. விசுவாசத்தோடு காத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆயத்தப்படு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நாம் எழுந்து நின்று நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே அது உமக்கு தெரியும். அப்பொழுது அந்த மனிதன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள், இவருடைய கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பார். துடைக்கப்பட வேண்டிய ஒரு நேரம். ஓசன்னா ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஓசன்னா பாடல் பாடி ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற என் சகோதரனே, ஓசன்னா என்பதன் அர்த்தத்தை நீ புரிந்து கொள். இப்போது ரட்சியும், இப்போது என்னை காப்பாற்றும், இப்போது என்னை வழி நடத்தும். எத்தனையோ வார்த்தைகளை நாம் உபயோகிக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் எழுதப்பட்ட ஓசன்னா இப்போது ரட்சியும் ஆண்டவரே, ஓசன்னா என்பதற்கு அர்த்தம் இப்போது ரட்சியும் ஆண்டவரே. இந்த வார்த்தை எத்தனை தடவை நாம் ஜெபத்தில் இந்த வார்த்தையை நாம் சொல்லி இருக்கிறோம். உன் கண்ணீரை துடைப்பது ஓசன்னா, ஓசன்னா. உன் உபத்திரவத்தை மாற்றுவது ஓசன்னா. ஆட்டுக்குட்டியான இரத்தத்திலே நீ தோய்த்து வெளுக்கப்பட்டவனாய் வெண்வஸ்திரம் உடையவனாய் காணப்படுவது ஓசன்னா. அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆயத்தமாய் இருப்பாய் என்றால் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே ஆண்டவரை பார்த்து ஓசன்னா இப்போது என்னை ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே. இங்கு ஓசன்னா ஓசன்னா என்று புலம்புகிற, இன்று இப்போது ரட்சியும் இப்போது ரட்சியும் என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரும் சொல்ல போகிற, பரலோகத்தில் சொல்ல போகிற ஒரு மகிமையான வார்த்தை என்ன தெரியுமா? என் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன் 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 என்று ஓயாமல் வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்க போகிறாய். ஓயாமல் ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டு இருப்பாய். என் அருமை சகோதரனே சகோதரியே, வெளியே வா, நீ வெளியே வா. உன்னை சூழ்ந்திருக்கிற ஒன்று கூட உன்னை காப்பாற்றாது, உன்னை ரட்சிக்காது. உனக்கு ஆலோசனை தருகிறவர்கள் ஒருவர் கூட உன்னை காப்பாற்ற முடியாது, உன்னை ரட்சிக்க முடியாது. நீ பார்க்கிற ஒருவர் கூட, ஒருவேளை உன் இன ஜன பந்துக்களோ உன் உற்றார் உறவினர் நண்பர்களோ ஒருவர் கூட உன்னை ரட்சிக்க முடியாது, உன்னை விடுதலையாக்க முடியாது. ஆனால் இப்போது ரட்சியும் ஆண்டவரே, இப்போது ரட்சியும் ஆண்டவரே. ஓசன்னா என்று கூப்பிடுகிற உன்னை கர்த்தர் ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் இரட்சகர், உனக்காக பிறந்தவர், உனக்காக வந்தவர், உன் பாவத்தை மன்னித்து உன்னை ரட்சிக்கும்படியாய் வந்தவர், உன் அக்கிரமத்தை மன்னித்து உன்னை ரட்சிக்கும்படியாய் வந்தவர். ஒருவேளை நீ தேவனுக்கு விரோதமாய் பேசி இருக்கலாம், எழும்பி இருக்கலாம், பலரை பாவ பாதையில் நீ நடத்தி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்று சொல்லுகிறார், இப்பொழுது ரட்சியும் என்று சொன்னாய் என்றால் நான் உன்னை ரட்சிப்பேன். காலம் சமீபமாய் இருக்கிறது, ஒரு முடிவு வரப்போகிறது. கார் இருள் ஜனங்களை மூடக்கூடிய ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது, அது சமீபமாய் இருக்கிறது. யார் அதை அறிவார்கள்? ஒருவரும் அறிய முடியாது. ஆனால் இந்த கடைசி காலத்தில் என்னால் எழுந்திருக்க முடியலையே, என்னால் நடக்க முடியலையே, என்னால் பார்க்க முடியலையே, என்னால் கேட்க முடியவில்லையே, என்னால் பேச முடியவில்லையே, ஆனாலும் அவரை நோக்கி இப்போது ரட்சியும் ஆண்டவரே, ஓசன்னா 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 என்று சொல்வாய் என்றால் இன்றைக்கு இப்பொழுது இந்த நிமிடத்திலே உனக்கு திறந்த வாசலை கொடுக்கும்படியாய் கர்த்தர் காத்திருக்கிறார்.
நீ பார்த்தது வேறு, நீ அனுபவித்தது வேறு, நீ கண்டது வேறு, நீ எடுத்துக்கொண்டது வேறு. ஆனால் அவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் அக்கினியினால் சுட்டு எரித்து, இது திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அதன் வழியாய் நீ பிரவேசித்து உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடையக்கூடிய நாள் தான் சமீபமாயிருக்கிறது. இன்றைக்கு நாட்கள் சமீபமாயிருக்கிறது. இனி மணி நேரம் தான் சமீபமாக போகிறது. அதை நினைத்துக்கொள் சகோதரி, சகோதரியே. ஆண்டவரை துதிக்கக்கூடிய நாள், ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய நாள் வருகிறது. தேவன் தாமே அவருடைய கண்ணீரை துடைத்தாராம். உன் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு நாளா இந்த நாளை நீ ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக்கொடு. நீ ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நீ வறுமையாயிரு. உன் வாசற் படியிலே ஆசீர்வாதம் காத்திருக்கும். உன் வீட்டுக்குள்ளே அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் மகிழ்ச்சியும் துதியும் எழும்பும், கம்பீர சத்தம் எழும்பும். ஒருவேளை என் வீட்டில் இருக்கிறவள் ரட்சிக்கப்படவில்லையே, நீ வருத்தப்படாத, நீ ஜெபி. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிக்கக்கூடிய அந்த நாளை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தாரும் என்று அந்த ரட்சிப்பின் தேவனை நோக்கி கூப்பிடுவா என்றால், என்னை இழுத்து கொண்டீரே, என் குடும்பத்தையும் இழுத்து கொண்டீரே ஆண்டவரே, உம்முடைய காருண்யத்தால் இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று கேட்பா என்றால், உன்னை ரட்சித்த ஆண்டவர், உன் சிறையிருப்பை மாற்றின ஆண்டவர், உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிற ஆண்டவர், அவர்களையும் ஆசீர்வதிக்க சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் வழி நடத்துவார். பிரியமானவனே, இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், எங்கள் மன விருப்பமும் அதான். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன். ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, உம்மை கண்டு அடைந்த ஜனங்கள், பின்மாற்றத்தில் இருக்கிற ஜனங்கள், உம்மை அறியாத ஜனங்கள், ஆண்டவரே உம்மிடம் வர வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு முன்பாய் ஆண்டவரே கொண்டு வந்து நிறுத்துகிறேன். ஆண்டவரே, நீ சொல்லுகிறீர், இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொள், உன் கருத்தில் உள்ள குருத்தோரையை போல இயேசு உனக்கு முன் செல்ல ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கிற உன்னை சகல உபத்திரவத்திலிருந்து நான் விடுவித்து நான் ரட்சிப்பேன், நீ என்னை ஸ்தோத்தரிப்பாய் என்று இன்றைக்கு வேத வசனத்தின் மூலம் வாக்கு கொடுத்தீரே. இவர்களை நீ ரட்சிக்கும்படியாய் நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. வியாதியிலோ, துன்பத்திலோ, தனிமையிலோ, இல்லாவிட்டால் துரத்தி விடப்பட்ட சூழ்நிலையிலேயோ, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலேயோ ஆண்டவரை கண் கலங்கி, ஆண்டவரை உணவின்றி ஆகாரமின்றி வேதனையோடு காணப்படுகிற, துக்கத்தோடு காணப்படுகிற, இன்னும் பல பாடுகளிலும் கஷ்டங்களிலும் இருந்து வருகிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த தேவ செய்தி அவர்கள் கேட்பார்கள் என்றால் இப்போது ரட்சியும் என்று அவர்கள் வாய் புலம்புமாயின் நிச்சயமாய் கர்த்தர் அவளை சேர்த்துக் கொள்வீர் ஆண்டவரே. நிச்சயமாய் கர்த்தர் அவளை ஏற்றுக்கொள்வீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே. ஒரு மனுஷ துணையின்றி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் துணையாய் செல்வீராக. ஒரு மனுஷனால் கர்த்தாவே எந்த உதவியும் ஒத்தாசையும் இல்லாமல் இருக்கிற ஜனத்திற்கு கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்பி கொடுத்து அவளை உயர்த்துவீராக. சிறைப்பட்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. ஏதோ ஒரு காரியத்திற்காய் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை கர்த்தர்களுக்கு ஆமென்றும் ஆமேன் என்று கொடுக்கும்படியாய் இப்போது ஓசன் அவளை நீ ரட்சிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நிம்மதியின்றி, சமாதானமின்றி, தூக்கமின்றி இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. அந்த வார்த்தை மறுபடியும் அவரை உயிரடை செய்து எழும்பும்படியான ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லும்படியாய் கேட்கிறேன் கர்த்தாவே. இயேசுவே நீர் இறங்கும், இயேசுவே இறங்கும். வேலை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் வேலையை கட்டளையிடுவீராக. வேலையில் இருக்கிறவளை கர்த்தர் இன்னும் பெருக பண்ணுவீராக. ரட்சிப்பீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அநாதை போல, திக்கற்றவனை போல, திக்கற்றவளை போல காணப்படுது என்று சொல்வார்கள் என்றால், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருந்து கர்த்தாவே ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை ரட்சியும் ஆண்டவரே. ஏற்ற துணைகளை கட்டளையிடும் கர்த்தாவே. ஆண்டவரே, தேவனுக்கு பயந்து பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதலின் ஆவியையும், தேவனுக்கு பயப்படுகிற ஆவியம் அவர்கள் மேல் ஊற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இப்போது ரட்சியும் ஆண்டவரே. எதிர்காலத்தை தன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன்.
வயோதிப தாய் தகப்பனுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்போது ரட்சியும் ஆண்டவரே என்று எந்தெந்த இடத்திலிருந்து அவள் இருதயம் புலம்புகிறதோ அவள் கண்ணீரை துடைத்து அவளை ரட்சித்து ஆண்டவரே அவளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தர் செய்ய வல்லவர், சமீபத்திற்கும் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிற தேவன். ஆண்டவரே தூரத்திற்கு நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரை என்ன நிலைமையில் காணப்பட்டாலும் அது எல்லாவற்றையும் இப்போது ரட்சியும் ஆண்டவரை மாற்றி போட்டு அவளை நீ ரட்சிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே, பொறுப்படுத்திக் கொள்ளும் இந்த நாள் கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் இயேசுவை நாங்கள் சுமந்து செல்ல, இயேசு எங்களுக்கு முன் செல்ல, சகல உபத்திரவத்தில் கர்த்தங்களை ரட்சித்து உம்மை ஸ்தோத்தரிக்க கிருபை தாரும். வசனத்தின்படி கேட்கிறேன், வார்த்தையின்படி கேட்கிறேன். உம்முடைய செயல்கள் அற்புதமும் அதிசயமாக இருக்கிறபடினால் கர்த்தரை விளங்க பண்ணும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் இரத்தத்துக்குள்ளும் ஆள்களும் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நன்றி செலுத்தி ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க போகிறேன். சகல துதிகன மகிமை அவருக்கு செலுத்தப் போகிறேன் என்று சொல்லி இருதயத்தின் மீது கருத்தை வைத்தேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியோட ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.